இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஆத்மா. அதாவது பிளானை ப்ராக்டிக்கல்ல கொண்டு வரக்கூடிய ஆத்மா. பாபா நமக்கு என்ன சொல்றார்? சொர்க்கம் உங்க முன்னாடியே இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ சொர்க்கம் முன்னாடி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டேன், எப்படியெல்லாம் சொர்க்கம் இருக்கு அப்படின்றது புரிய வச்சுட்டேன். இப்போ உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் ப்ராக்டிக்கல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதனுடைய பொருள் என்ன? பொதுவாக சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 உலகங்கள் இருக்கும் அப்படின்னு. ஒன்று நமக்குள்ளே இருக்கிற உலகம், இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய உலகம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய உலகம் மாறினால், எனக்குள்ளே நான் சொர்க்கத்தை தயார் செய்து விட்டால், வெளியில உலகம் சொர்க்கம் தானாகவே தயாராகிவிடும். அப்போ உள்ளே நான் எனக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கணும்? உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தில் அமைதி இருக்கா? உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தில் சுகம் இருக்கா? என்னுடைய உலகம் தூய்மையாக இருக்கா? அதை நம்ம செக் பண்ணணும். அப்போ அந்த உள்ளுக்குள்ள தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது என்றால் வெளியிலையும் அந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கலாம். அதாவது உள்ளே என்ன இருக்கோ அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த உலகமே இன்னைக்கும் இருக்கு. கலியுகத்தில் பாருங்க, எல்லாருக்குள்ள எவ்வளோ விகாரங்கள். ஆகையால வெளியில என்ன இருக்கு? நரகம் இல்லையா? அதில் நமக்குள்ள நம்முடைய உள்ளுணர்வு முதல்ல மாறணும். அப்போ முதல் பாயிண்ட் சத்தியுகம் எப்படி இருக்குன்னு பாபா சொல்றார்? சுகம் சாந்தி நிறைந்த உலகம். ஆகையில என்னுடைய உள்ளுணர்வுல அந்த சுகம் சாந்தி நிறைந்து இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகத்தின் வைப்ரேஷன்ஸ், அமைதியின் வைப்ரேஷன்ஸ் நான் இருக்கிற இடத்துலையும் பரவிட்டு இருக்கோம், உலகத்துக்கும் போயிட்டு இருக்கோம். இப்படிதான் நம்ம புதிய உலகத்தை கொண்டு வர முடியும், ப்ராக்டிக்கல்ல செயல்படுத்த முடியும். 2வது பாயிண்ட், சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க? ஆத்மா அபிமானிகளாக இருப்பாங்க. இப்போ நம்ம யோகா பண்ணும் போது நமக்கு என்ன அப்படின்னா, நான் ஆத்மான்ற ஞாபகம் எல்லாம் இருக்கும். ஆனால் போகும் போதும் வரும் போது, பேசும்போது, காரியங்கள் செய்யும் போதும் இருக்கிறதா? ஆகையால ஒவ்வொரு விவகாரத்திலையும் அந்த ஆத்மா உணர்வு எப்போ வருதோ அப்போ சொர்க்கம் தயாராகிவிட்டது என்ற அர்த்தம். ஆகல 2வது பாயிண்ட், ஆத்மா அபிமானிகளாக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். 3வது, சம்பூர்ண நிர்வீகார உலகம் சொர்க்கம். முழுமையான ஒரு நிர்வீகார நிலையில இருக்கும், விகாரமற்ற உலகம். அப்போ நான் எனக்குள்ள செக் பண்ணணும், எண்ணத்துல எத்தனை விகாரங்கள் இருக்கு. ஸ்தூலத்துல வேணா விட்டு இருக்கலாம், ஆனா எண்ணத்துல எத்தனை விகாரங்கள், வார்த்தைகள்ல எத்தனை விகாரங்கள், கர்மத்திலேயும் சில நேரத்துல போட்டி, பொறாமை, அகங்காரம் எல்லாம் வந்துடுது இல்லையா? ஆகையால நான் எவ்வளோ விகாரங்களை யூஸ் பண்றேனோ, எண்ணம் சொல் செயல்ல அவ்வளோ நரகத்தின் பக்கம்தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றார்? நீங்க சொர்க்கத்தின் பக்கம் போயிட்டு இருக்கீங்க, சொர்க்கத்தின் பக்கம் உங்க முகம் இருக்கணும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விகாரங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது, அதை செக் செய்து விரட்டிடணுன்றார். அரைக்கல்பத்தினுடைய விருந்தாளி இந்த விகாரம் எல்லாம். அதனால அவ்வளோ ஈஸியா விட்டு போகாது, விரட்டணும். செக் பண்ணிக்கோங்க, விரட்டிடுங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அஹிம்சா பரமோ தர்மம். நம்முடைய அஹிம்சை இதுதான் நம்முடைய உயர்ந்த தர்மம். ஆகையால எண்ணம் சொல் செயல்ல நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது சுகத்தை கொடுத்து சுகத்தை வாங்கிட்டு இருக்கிறேனா, அல்லது துக்கம் கொடுத்து துக்கத்தை வாங்கிட்டு இருக்கிறேனா? துக்கம் கொடுக்குறேன், துக்கத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னா சொர்க்கத்துக்கு என்ட்ரியே நமக்கு கிடைக்காது. ஏன்னா தேவதைகளுடைய அகராதியில துன்பம் என்ற வார்த்தையே இருக்காது. ஆகையால இந்த ஒரு விஷயத்திற்கு சுகம் கொடுக்கணும், சுகத்தை எடுத்துக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ரொம்ப கவனம் கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு முரளியில பாபா யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, துக்கம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகணும், அல்லது நம்ம மூலமா சொர்க்கம் ப்ராக்டிக்கல்ல வரணும். அதுக்காக தான் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். அதனால அஹிம்சை, நான் அஹிம்சையாளர், அஹிம்சை என்னுடைய உயர்ந்த தர்மம், அந்த பாயிண்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 5வது பாயிண்ட் மரியாதா புருஷோத்தமன். இதெல்லாம் நம்ம செய்யணும், செயல்படுத்தணும்னா அதுக்கு தான் பாபா அந்த மரியாதைகள், நியமங்கள் கொடுத்துருக்கிறார். ஸ்தூலத்திலேயோ சூக்ஷ்மத்திலேயோ யாரெல்லாம் அந்த மரியாதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த நியமங்கள் இப்படி நடக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரமா பிளானை ப்ராக்டிக்கல்ல நம்ம செயல்படுத்த முடியும், அல்லது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். ஆகையால அந்த உயர்ந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. இன்று நாள் முழுவதும் நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும், உள்ளுணர்வு எப்படி இருக்கு, சுகம் சாந்தி இருக்கா,
சுகம் கொடுக்குறேனா, சுகத்தை எடுத்துக்கிறேனா, அல்லது என்னுடைய குறிக்கோள் நோக்கி போயிட்டு இருக்கேனா, இல்லை விகாரங்களை யூஸ் பண்ணி நான் இன்னும் நரகத்தின் பக்கம் போயிட்டு இருக்கிறேனா, இதெல்லாம் செக் செய்து நான் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆத்மா அல்லது சொர்க்கம் என்ற பிளானை பிராக்டிக்கல்ல கொண்டு வரக்கூடிய ஆத்மா என்ற உணர்வில் ஒவ்வொரு கர்மாவும் செய்து பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும். ஓம் சாந்தி.